காதல் 15. அவ்வளவு எளிதில் அந்த தேன் நிற இதழ்களிடமிருந்து பிரிந்து விட முடியுமா என்ன? அவள் சிரிக்கவும் தன்னை வாவென்று அழைத்த இதழ்களின் கட்டளைக்கிணங்க உடனே தன் இதழ் சேர்த்து பூட்டியவனுக்கு அவளிடமிருந்து பிரியத்தான் மனமில்லை. அவளுக்கோ அவன் இதழ் சேர்த்ததும் எழுந்த புதுவிதமான உணர்ச்சி குவியல்களில் தன்னை தொலைத்தவளின் ஒரு கை அவன் பனியனை இறுக பற்றி இருக்க, மறுகை அவன் கேசத்தை இறுக பற்றி கொண்டிருந்தது. சற்று நேரம் கழித்து அவளிடமிருந்து பிரிந்தவன் அவளை தன் நெஞ்சில் சாய்த்து கொள்ள அவனிடம், மாமா ஏன் இப்படி பண்றீங்க என்று அவன் சிவந்த உதட்டை வருடியவாறு கேட்க அவன்தான் முழித்தான். ஐயோ, இவ வேற ஒருத்தி, கேள்விக்கு பிறந்தவ, கேள்வியா கேட்டு என்ன கொல்ல போறா என்று தன் மனதிற்குள் அலறியவன் என்ன சொல்வதென்று யோசித்து கொண்டிருக்க அவன் உதட்டை ரப்பராய் இழுத்தவள், மாமா சொல்லுங்க, ஏன் அப்படி பண்ணுனீங்க? அவனை இன்று ஒரு வழி ஆக்காமல் விட போவதில்லை என்பது போல் கேட்க அவனோ, என்ன சொல்லி சமாளிக்கன்னு தெரியலையே, அறிவே இல்லடா ராம் உனக்கு, சின்ன பிள்ளைகிட்ட போய் இப்படி பண்ற என்று தன்னை கடிந்து கொள்ள அவன் மனசாட்சியோ, ஆமா சின்ன பிள்ளை, அவ கூட சேர்ந்து சொப்பு வச்சு விளையாடு, வந்துட்டான் காலையிலே நல்லவன், ஆளை பாரு, நீ தேற மாட்டடா என்று காரி துப்பியது. எங்களுக்கு தெரியும், நீ மூடிக்கிட்டு கிளம்பு என்கவும், அப்புறம் ஏன்டா இப்போ அப்படி உதட்ட பிச்சு தின்ன, யாருக்காக இந்த நல்லவன் வேஷம், அவ உன் பொண்டாட்டி தானே, உனக்கு இல்லாத உரிமையா என்று ஏற்றிவிட, எதை எப்போ பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும், நீ பே என்று அதனை விரட்டியவன், ராம் கொஞ்சம் கட்டுப்பாட்டோட இருக்கணும், அதற்கு அவள் விட்டால் தானே என்று தனக்கு தானே சொல்லி கொண்டவன் கேள்வியாக பார்த்தவளிடம் திரும்பினான். ஒன்றும் தெரியாதது போல், என்ன ப்ரௌனி கேட்ட என்று கேட்க, என்று சலிப்பாக ஒரு பெருமூச்சை இழுத்து விட்டவள் அவனை நெருங்கி அவன் உதட்டில் தன் உதடை ஒற்றி, இப்படி இப்படி ஏன் பண்ணீங்க மாமா? அது அது வந்து ப்ரௌனி, இது ஒரு வகை மருந்துடா என்கவும், மருந்தா? எதுக்கு மாமா இந்த மருந்து எனக்கு கொடுத்தீங்க? எனக்கு தான் ஒன்றும் இல்லையே, நான் நல்லா தான் இருக்கேன் என்று கேட்கவும், ஆஹா ஆரம்பிச்சுட்டாடா என்றவன், அது உனக்கு இல்லடா, எனக்காக எனக்காக தான் அப்படி பண்ணினேன் என்று வாயை விட்டான். அவன் அவ்வாறு சொல்லவும் பதறியவள், என்னாச்சு மாமா, உடம்பு ஏதோ சரியில்லையா என்று அவன் நெற்றி கழுத்து என்று கை வைத்து பார்க்க அவள் கைப்பட்டதும் அவன் உடம்பில் சூடு ஏறியது. அவள் குளிர்ச்சியான விரல்கள் அவன் தேகத்தில் பட்டதும் சிலிர்த்தவன் ஜுரம் கண்டவன் போல் உடல் காந்த, ஐயோ இவ கைப்பட்டதுக்கேவா இப்படி, டேய் ராம், நீ என்ன பாடுபட போறியோ, போச்சு, ஐயோ மாமா சூடா இருக்கு உடம்பு, அதான் அப்படி பண்ணுனீங்களா? அவனும் என்று பாவமாக முகத்தை வைத்துக்கொள்ள, இங்கெல்லாம் கஷாயம் வச்சு குடிச்சா சரியா போயிடும் மாமா என்கவும், ஐயோ கஷாயமா, வேக் என்று உள்ளுக்குள் அலறியவன் எங்கு தனக்கு அதனை போட்டு கொண்டு வந்து கொடுத்து விடுவாளோ என்று பயந்து அவளிடம், கஷாயம் போடுறதுலாம் பழைய டெக்னிக் ப்ரௌனி, இப்போலாம் இப்படித்தான் பண்றாங்க, அடப்பாவி, இதுதான் சிரமமே இல்லாத டெக்னிக், இதே இந்த கஷாயம் எல்லாம் போட்டா டைம் ஆகும், இதுன்னா வேலை சிம்பிள், அப்புறம் இது பண்ணினா நல்லா இருக்கும் என்று முத்தத்தின் நினைவில் சொல்லிவிட அவளும் அவனுக்கு ஏற்றார் போல, ஆமாமாமா நல்லாதான் இருந்துச்சு, அப்படியே பறக்கிற மாதிரி என்று கையை காற்றில் ஆற்றியவாறு கூறினாள். உனக்கு பிடிச்சதா ப்ரௌனி, எப்படி இருந்துச்சு என்று அதை பற்றி அவளிடம் பேசுவது அவனுக்கு உல்லாசமாக இருந்ததோ என்னவோ. அவனும் அந்த பேச்சை தொடர, ஆமாமாமா செமையா இருந்துச்சு, வயிற்றுல ஏதோ பண்ணுது, நல்லா இருந்துச்சு என்று கூறியவள், மாமா அது ஒரு நாளைக்கு எத்தனை முறை பண்ணினா உங்களுக்கு ஜுரம் போகும்? அந்த பேராசை காரணம், நாம நினைக்கும் போதெல்லாம் பண்ணலாம் கவி, அதுவும் அதுக்கெல்லாம் லிமிட்லாம் இவ்வளோன்னு இல்லை என்கவும், இங்க கொஞ்ச நேரம் முன்னாடி ஒருத்தன் நல்லவன் வேஷம் போட்டுட்டு இருந்தான், அவனை பாத்தியா, அவன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் என்று ஆஜராகியது அவன் மனசாட்சி. உன் நெஞ்ச தொட்டு சொல்லுடா, உனக்கு மனசாட்சின்னு ஒன்று இருக்கா என்கவும், தோ நீதான் இருக்கியே அப்புறம் என்ன என்று ஏளனமாக கூற, ஆனா உன்ன மாதிரி ஒரு மானங்கெட்ட ரோஷங்கெட்ட மனுஷனுக்கு மனசாட்சியா இருக்கிறது எவ்வளவு பெரிய தியாகம் தெரியுமா என்று அது பாட்டுக்கு கத்த, ஏய் போ அங்கிட்டு என்று துரத்தியவன் தன் ப்ரௌனியிடம் கவனத்தை செலுத்தினான். அப்போ வாங்க மாமா பண்ணலாம் என்று அவனை நெருங்க, டைம் ஆகுதுடா,
வா முதலில் குலைச்சிடுவோம், அப்புறம் நிறைய பண்ணலாம். வெளியே எல்லாரும் நமக்கு தான் வெயிட் பண்ணுவாங்க. முதலில் நம்ம வீட்டுக்கு போகணும். வா வா, குளிச்சுட்டு கிளம்புவோம் என்கவும், ஓ அப்படியா என்று முகத்தை தொங்க போட அவள் எதிர்பார்க்காத நேரம் அவள் இதழ் சேர்க்க அவனுடன் தானும் சேர்ந்து கொண்டாள். ஆத்தா கயலு என்று வெளியில் இருந்து யாரோ அழைக்க திடுக்கிட்டு அவனிடமிருந்து விலக, ஒன்றும் இல்லை பிரௌனி, வெளியே தான் கூப்பிடுறாங்க என்கவும், இதோ வரேம்மா என்று குரல் கொடுத்தவள், வாங்க மாமா குளிக்கலாம் என்கவும், நீ போய் குளிடா நான் வரேன் என்றவன் அவளை அனுப்பி வைத்தான். அவளும் எங்கு போனாய் என்று கேட்கவும் இல்லை, அவனும் எதற்காக சென்றான் என்று கூறவில்லை. ராம் குளித்துவிட்டு இடையில் துண்டுடன் வந்தவன் அங்கு கண்ணாடியின் முன்பு தன் நீண்ட கூந்தலை ஜடை போட்டு கொண்டிருந்தவளை கண்டு, வாவ் பிரௌனி, இந்த ட்ரெஸ் உனக்கு செமையா இருக்கு என்று அவள் தாவணி அணிந்திருந்ததை கண்டு அவள் அருகில் வர, கண்ணாடி வழியாக அவனை பார்த்தவள் அவனை கேட்ட கேள்வியில் அப்படியே மரம் போல் நின்றான். அப்படி அவள் என்னதான் கேட்டாள்? வாங்க பார்ப்போம். மாமா, உங்க அம்மா அப்பா எல்லாரும் எங்கே? நீங்க மட்டும் ஏன் தனியா இருக்கீங்க? உங்க அம்மா ஏன் உங்களை விட்டு போனாங்க என்று அவன் நெஞ்சின் மீதிருந்த தழும்புகளை பார்த்தவாறு கேட்டாள். தன் கை முஷ்டிகளை மடக்கி பற்களை கடித்து கொண்டு கோபத்தை அடக்க பெரும்பாடு பட்டு கொண்டிருந்தவனின் அருகில் சென்றவள், மாமா உங்க அம்மா என்று அவள் ஆரம்பிக்கும் போதே ருத்ரமூர்த்தியாக கண்களை திறந்தவன் கண்கள் சிவக்க அவள் கழுத்தை நெறித்து, எனக்கு அம்மாவும் இல்ல அப்பாவும் இல்ல, யார பற்றியும் இனி என்கிட்ட எதுவும் கேட்காத, எல்லாம் செத்து போயிட்டாங்க புரிஞ்சுதா என்று அரக்க தனியமாக கத்தியவன் ஷர்ட்டை மாட்டிக்கொண்டு வெளியில் சென்று விட்டான். தன் மாமன் தானா இது? அவருக்கு என்னை காயப்படுத்தவே தெரியாது, ஆனால் இது என்று தன் வலிக்கும் கழுத்தினை தடவி விட்டவள் அவன் தள்ளியதில் கீழே விழுந்து கிடக்க இடுப்பை பிடித்து கொண்டு எழுந்தவள் மெத்தையில் அமர்ந்தாள். இங்கு இவன் சத்தம் கேட்டு என்னவோ ஏதோ என்று வந்தவர்களை இருந்த கோபத்தில் யாரையும் கண்டு கொள்ளாமல் வெளியில் சென்று விட்டான். அவன் வேகமாக செல்லவும் துரை தன் மகன் மருதமுத்தை, அவரை போய் பாரு என்னாச்சுன்னு என்று அவன் பின்னால் அனுப்பி வைத்தவர் கயல் இருக்கும் அறைக்கு வெளியே நின்றார். பெண்கள் அனைவரும் அவள் அறையில்தான் இருந்தனர். ராணி தன் மகளிடம், என்னடி பண்ணின, மாப்பிள்ளை இப்படி கத்துற அளவுக்கு என்னாச்சு, ஏதாவது சேட்டை பண்ணினியா என்று எதுவும் தெரியாமல் கேட்க, ஏற்கனவே அவன் மேல் அவ்வளவு கோபத்தில் இருந்தவள், ஏன் நான் ஏதாவது பண்ணினாத்தான் உன் மருமகன் கத்திட்டு போவாரா, போமா ஒண்ணுமில்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவரே வருவார் என்று கூற, அப்புறம் ஏண்டி வீடே அதிரும்படி அப்படி கத்தினாரு என்று கேட்க, மனதிற்குள் பாட்டு பாடி பார்த்தார் என்று பதில் கூறியவள் வெளியில் அவர்களிடம், ஏதோ எக்ஸ்பிரிமெண்டா, கத்துனா வீடு இடிதான்னு செக் பண்ணி பார்த்தார், போமா என்னை கொஞ்சம் தனியா விடுங்க என்றவள் அப்படியே திரும்பி படுத்துக்கொள்ள, வாராணி, அவ பேசுறதுல இருந்து தெரியலையா அவ புருஷனை பத்தி மூச்சு கூட விட மாட்டான்னு, வா நாம போவோம், புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1000 இருக்கும் என்று துரையின் மனைவி பங்கஜம் கூற, அப்படி சொல்லுத்த, இன்னும் எண்ணி 10 நிமிஷத்துல அந்த மனுஷன் இங்க இருப்பாரு, போங்க போய் வேலைய பாருங்க என்று அவள் கண்களை மூடிக்கொள்ள வெளியில் இருந்த துரை, அதான் புள்ள சொல்லுதில்ல, வாங்க வந்து வேலைய பாருங்க என்றவர் சிரித்து கொண்டே தன் வயலை நோக்கி சென்றார். இங்கு வேகமாக வெளியில் வந்தவன் எங்கு போகிறோம் என்று தெரியாமல் அவன் பாட்டுக்கு நடக்க, ஐயோ நடந்தே சென்னைக்கு போயிடுவான் போலயே என்று நினைத்த அவன் மனசாட்சி அவன் நடைக்கு பிரேக் போட்டது. ஒரு 5 நிமிடம் நடந்திருப்பான். டேய், அவங்க செஞ்ச தப்புக்கு அவளை ஏண்டா இப்போ தள்ளி விட்டு வந்த, பாவம் ஏற்கனவே இந்த மாதிரி நேரத்துல இடுப்பு வலிக்கும், இதுல நீ தள்ளி விட்டதுல எப்படி விழுந்தாலோ எங்க அடிபட்டுச்சோ, உன் வாழ்க்கைய பத்தி அவளுக்கு ஒன்னும் தெரியாது, நீ தானே அவகிட்ட அதை சொல்லியிருக்கணும், அதை விட்டுட்டு பாவம் அந்த பிள்ளை உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்னும் எதையெல்லாம் அனுபவிக்கணுமோ என்று சோக கீதம் பாட, ஐயோ பிரௌனி என்று வெளிப்படையாகவே தலையில் அடித்து கொண்டான். அவன் பின்னால் 10 அடி தூரத்தில் வந்த மருது அவன் நிற்கவும் என்ன நின்னுட்டாப்ல என்று யோசித்தவன் அவனை கவனிக்க பிரசாத் நெற்றியில் அடித்து கொள்ளவும், தெளிஞ்சிடுச்சு என்று நகைத்தவன், இனிமே ஃபாலோ பண்ண தேவையில்லை, நாம நம்ம வேலையை போய் பார்ப்போம் என்று சென்று விட்டான். வரும் வழியில், சாரி பிரௌனி, அவங்கள பத்தி பேசினாலே இப்படித்தான், என்னையே கட்டுப்படுத்த முடியாம போயிடுது, சே இன்னைக்கு உன்னை தள்ளி விட்டுட்டேன்
எனக்கு எதுக்கு தான் இப்படி கோபம் வருதுன்னே தெரியல. சாரிடா என்று மானசீகமாக அவளிடம் மன்னிப்பு வேண்டியவன் விறுவிறுவென வீட்டிற்கு வந்தான். அங்கு இவன் வரும் சத்தம் கேட்கவே பங்கஜம் ராணியிடம் திரும்பி 8 நிமிஷம் என்று சிரிக்க ராணியும் சிரித்தபடி தன் வேலையை பார்த்தார். அப்பொழுதுதான் படுக்கையிலிருந்து எழுந்தவள் காஃபி போட்டு குடிக்கலாம் என்று வெளியில் வர வேகமாக வந்தவன் அவள் இடுப்பில் கை வைத்திருக்கவும் அறிவே இல்லடா உனக்கு என்று தன்னை தானே திட்டிக்கொண்டு அவளை அப்படியே தன் கைகளில் அள்ளி கொண்டவன் கதவை கால்களால் மூடியவன் சாரிடா, சாரி ப்ரௌனி என்றவாறு அவள் இதழை சிறைபிடித்து கொண்டான். இதழ் முழுத்தம் நீடிக்கும் வரை அமைதியாக இருந்தவள் அவன் அவளிடமிருந்து பிரியவும் அவனை கண்டு கொள்ளாமல் வெளியில் செல்ல முயன்றவளை அப்படியே தன்னோடு அணைத்து கொண்டவன் சாரிடா, கோபம் வந்துடுச்சு, சாரி சாரி, இனிமே இப்படி நடக்காது, நான் தள்ளிவிட்டதுல எங்கேயாவது அடிபட்டுருச்சா, வலிக்குதா என்று அவள் இடுப்பை அழுத்தி கொடுக்க அவள் எதுவும் பேசாமல் அப்படியே நின்றாள். டேய் ப்ரௌனி, என்னை மன்னிச்சிடுடா, அது ஏதோ என்னையே அறியாமல் கோபம் வந்துடுச்சு, ப்ளீஸ் என்று கண்கள் சுருக்கி தன்னிடம் கெஞ்சுபவனை கண்டு அதற்கு மேலும் மௌனம் சாதிக்க விரும்பாமல் கொஞ்சம் பேசணும், இங்கே உட்காருங்க என்று மெத்தையை காட்டினாள். இங்கே வா ப்ரௌனி, என் கூட உட்காரு என்று தன்னுடன் அணைத்து கொண்டு அமர அவனிடமிருந்து பிரிந்தவள் அவன் அருகில் மெத்தையில் அமர்ந்து கொண்டு அவளை பாவமாக பார்த்தவனை கண்டு பேசணும், அதுக்கு இதுதான் வசதி என்றவள் தான் இங்கு வந்த பிறகு நடந்ததை கூறினாள். குமரேசன் பெல்ட்டை அடிக்க சென்றதையும் பின் அதனை தான் தடுத்து அவரிடம் பேசியதையும் கூறியவள் அதற்கு அடுத்து நடந்ததையும் கூறினாள். அடடா, அதுக்கப்புறம் வேற நிறைய நடந்திருக்கு, வாங்க அடுத்து என்ன நடந்தது என்று நாமும் பார்ப்போம். என்னை தேடி என் புருஷன் வருவார், நீ வாமா, நாம நம்ம மாமா வீட்டுக்கு போவோம் என்று தன் தாயை அழைக்க அவள் சொல்வதை கேட்ட குமரேசன் பெருங்குரல் எடுத்து சிரித்தார். ஏது, உன்னை தேடி அந்த செவத்த பைய வரப்போறானா? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? ஏதோ அந்த தர்மன் சொன்னதுக்காக உன்னை கல்யாணம் பண்ணியிருக்கலாம், உன்னை காலத்துக்கும் வச்சு வாழணும்னு அவனுக்கு அவசியமே இல்லை. அதான் நல்லா விவரமா டிவோர்ஸ் பத்திரத்துல கையெழுத்து வாங்கியிருக்கான். அப்படி அவ்வளோ பெரிய உத்தமனா இருந்திருந்தா எதுக்கு அந்த ராத்திரி நேரத்துல எங்க போறேன்னு கூட சொல்லாம அவ்வளவு வேகமா போவணும்? அவர் சத்தம் போடும் பொழுதே வள்ளி இவர்களை பார்த்தவள் தன் தாய் தந்தையை அழைத்து வந்திருந்தாள். இவன் இப்ப எதுக்கு வயசுக்கு வந்த பிள்ளைய வீட்டுக்குள்ள விடாம இப்படி பண்ணிட்டு இருக்கான் என்று தன் மனைவியிடம் கூறிய துரை வள்ளியிடம் நீ போய் அவளை அழைச்சிட்டு வாத்தா, நாம நம்ம வீட்டுக்கு போவோம் என்று கூற வள்ளி கயல் அருகில் செல்லவும் அதுவரை பொறுத்திருந்தவள் தன் மாமனை அவர் பாட்டுக்கு பேசிக்கொண்டே போக காலியாக மாறியிருந்தாள். என் புருஷனை பேச உங்களுக்கு அருகதையே இல்லை, இவ்வளோ நேரம் அப்பான்னு சும்மா இருந்தேன், விட்டா நீங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே போவீங்களா? ஆமா, நான் தான் அந்த பத்திரத்துல கையெழுத்து போட்டேன், இப்போ அதுக்கு என்ன? அவருக்கு நான் பொருத்தம் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதனாலதான் அதுல கையெழுத்து போட்டேன். நீங்க சொன்ன மாதிரி அவர் கிடையாது, அவரா வந்து இதுல கையெழுத்து போடுன்னு என்கிட்ட சொல்லல, நானா தான் போட்டேன். அந்த ராத்திரியில போனாருன்னு சொல்றீங்களே, அவர் எங்க போனா உங்களுக்கு என்ன? அவர் தான் உங்களுக்கு பிடிக்காத பொண்ணோட மாப்பிள்ளையாச்சே, உங்களுக்கு எதுக்கு புதுசா அக்கறை? இனி ஒரு தாரம் என் புருஷனை பத்தி நீங்க பேசினா நான் சும்மா இருக்க மாட்டேன், பாத்துக்கோங்க, அவ்வளவுதான் என்று விரல் நீட்டி எச்சரிக்க அவமானமாக உணர்ந்தவர் ஏய் சும்மா ஏதாவது பேசி ஒப்பேத்தாத, அவன் அந்த ராத்திரி நேரத்துல போறான்னா ஏதாவது தொடுப்பு வச்சிருப்பான் என்று கேவலமாக கூற அதுவரை பொறுத்திருந்தவள் தன்னவனை தப்பாக கூறவும் அவரை அடிக்கவே பாய்ந்து விட்டாள். அவரை அடிக்க பாய அவளை பெண்கள் மூவரும் பிடித்து கொள்ள அவர்களிடமிருந்து திமிரியபடி ஏன் புருஷனை பத்தி எனக்கு தெரியும், அவர் எங்க போனா உங்களுக்கு என்ன? உங்களை போல ஒன்றும் பெத்த பொண்ணு கருப்பா இருக்குன்னு ஒதுக்கி வைக்கல என்று கத்தினாள். எல்லாரும் உங்களை போல நினைச்சிட்டீங்களா? அவரை பத்தி பேச உங்களுக்கு தகுதியே இல்லை, என் புருஷனை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் என்று மூச்சு வாங்க கத்த ஏன் அவனை பத்தி தெரியாது? நல்லா தெரியும், அவனை அவங்க அம்மாக்காரி தன்னந்தனியா விட்டுட்டு போனதும் தெரியும், அவன் ரோட்ல பிச்சை எடுத்ததும் தெரியும் என்று அவளை காயப்படுத்தவே கூற சரியாக அவளை தாக்கியது. அவளுக்கு நெஞ்சில் சுருக்கென்ற வலி. என்ன
பிச்சை எடுத்தானா? தன்னவனா? அந்த சிறிய வயதில் என்னென்ன கஷ்டங்களை அனுபவித்தானோ என்று தன்னவனுக்காக வருந்தியவளை அங்கிருந்து அழைத்து சென்று விட்டனர். தன்னவனுக்கு உடனடியாக பேச வேண்டும் என்ற உந்துதல் வர தான் கொண்டு வந்த பையை பார்க்க அலைபேசியை அங்கேயே வைத்துவிட்டு வந்திருந்தாள். ச்ச என்று தலையில் அடித்து கொண்டவள் குணாவிடம் அவன் கைபேசியை வாங்கி போட போகவில்லை என்றதும், இந்த மாமாக்கு ஒழுங்கா ஒரு ஃபோன் கூட போக மாட்டேங்குது. அதன் பிறகு அவன் வரவிற்காக காத்திருந்தவள் அவன் வந்ததும் அவன் என்னென்ன கஷ்டங்களை அனுபவித்தானோ என்று நினைத்து அவனை கட்டிக்கொண்டு அழுதாள். காந்தமென இருக்கும் அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம். அவள் அனைத்தையும் கூறியதும் தான் தன்னை கண்டதும் ஏன் அழுதாள் என்று அவனுக்கு அப்பொழுதுதான் புரிந்தது. அவள் சொல்ல சொல்ல குமரேசன் மேல் கட்டுக்கடங்காமல் கோபம் வந்தது. நான் என் தம்பிய பார்க்க போயிருந்தால் இவர் இப்படி கட்டுக்கதை சொல்லி வச்சிருக்காரு. ச்சே, என்ன மனுஷன் இவரு என்று சலித்து கொண்டவன் தன் பிரௌனி ஏதேனும் தன்னை தவறாக புரிந்து கொண்டாளோ என்று நினைத்தவன் அவள் கைகளை பற்றி கொண்டு, பிரௌனி, அன்னைக்கு உன்கிட்ட எங்க போறேன்னு சொல்லாம போனது தப்புதான். அப்போ இருந்த பதட்டத்துல எனக்கு சொல்ல தோணல என்று அவன் கூற, எனக்கு நீங்க எங்க போனீங்க, எதுக்காக போனீங்கன்னு விளக்கம் தேவையில்லை மாமா. நான் அதை கேட்கவும் மாட்டேன். உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு என்று அவள் கூறவும் அவளை தாவி தன்னோடு அணைத்து கொண்டவன், லவ் யூ பிரௌனி, லவ் யூ சோ மச் என்று அவன் அவளது முகம் முழுக்க முத்தமிட்டான். அவளிடமிருந்து பிரிந்தவன் அவள் கைகளை இறுக்கமாக தன் கைகளுக்குள் பொதிந்து கொண்டவன், பிரௌனி, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டது தர்மன் சாரோட வற்புறுத்தலால் இருக்கலாம். எனக்கு அப்பொழுதும் சரி இப்பொழுதும் சரி யார் மீதும் நம்பிக்கை இல்லை. கல்யாணத்துக்கு முன்பு யார்கிட்டையும் அதிகமா பேச்சு வச்சுக்க மாட்டேன். இப்பொழுதும் அப்படித்தான். யாரை பார்த்தாலும் வெறுப்பாக இருக்கும். யாராவது வந்து என்னிடம் பேசினால் கூட ஏதோ ஒரு வேலை என்னால் அவர்களுக்கு ஆக வேண்டியதாக இருக்கும், இல்ல பண தேவை இருக்கும் என்று என் மனம் நினைக்கும். அதுக்கு விதிவிலக்கு தர்மன் சார், சாமி அண்ணா, பரத், இவங்களத்தான் என் மனம் நம்பும். ஆனா இவர்களிடம் கூட அதிகம் பேச மாட்டேன். அப்படியே இருந்து பழகி போயிடுச்சு. இப்படித்தான் எல்லாரும் என்று என் மனசு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. எனக்குன்னு ஒரு வட்டம் போட்டு வச்சிட்டேன். அதை தாண்டி நானும் போக மாட்டேன், யாரையும் அந்த வட்டத்துக்குள்ள சேர்க்கவும் மாட்டேன் என்று உறுதியோடு இருந்தேன். அதை உடைக்கவே நீ என் வாழ்க்கையில வந்த போல. முதலில் தர்மன் சார் கல்யாணம் பண்ணிக்கோன்னு என்கிட்ட சொல்லும்போது மறுத்துட்டேன். அவரும் அப்போ ஏதும் கண்டுக்கல. இப்போ 2 மாசத்துக்கு முன்னாடி வந்து நீ கல்யாணம் கட்டியே தீரணும்னு ஒரே பிடிவாதம். நான் முடியாதுன்னு சொன்னேன். ஆனா அவர் என்னிடம் பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டார். என்னை சமாதானப்படுத்த என்னென்னவோ சொன்னாரு. உனக்குன்னு ஒரு குடும்பம் வேண்டாமா? நீ சம்பாதிக்கிற பணமெல்லாம் யாருக்கு சேர்த்து வச்சுட்டு வர? கடைசி காலத்துல தனியா எப்படி இருப்ப? அது இதுன்னு சொல்லி ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வரைக்கும் கூட்டிட்டு வந்துட்டார். நானும் வேண்டா வெறுப்பாத்தான் கல்யாணம் பண்ணினேன். சேர்ந்து வாழணும் அப்படி எந்த ஆசையும் இல்லை. வீட்ல எப்பொழுதும் நான் மட்டும்தான் இருப்பேன். இப்ப புதுசா நீ இருப்ப அப்படின்னு நினைச்சிட்டு அதை நான் பெருசா கண்டுக்கல. அதுக்கப்புறம்தான் நீ இன்னும் பெரிய மனுஷியே ஆகலன்னு சொன்னதும், என்னடா சின்ன பிள்ளைய போய் நமக்கு கட்டி வச்சுட்டாங்களேன்னு ஒரு கோபம். உன் சம்மதம் இல்லாம கல்யாணம் நடக்க வாய்ப்பில்லைன்னு ஓ மேலையும் கோபம். அதான் அன்னைக்கு நைட்டு பரத் வீட்டுக்கு போய் டிவோர்ஸ் பேப்பர் கையோடு வாங்கிட்டு வந்தேன். உன்னை சுத்தமா கைவிடணும்னு நான் நினைக்கல. உன் விருப்பப்படி இருந்துக்கலாம்னு நினைச்சுதான் அந்த முடிவு எடுத்தேன். அப்புறம்தான் உன் கையில சூட்டு காயம் பார்த்ததும் எனக்கு என்னோட சின்ன வயசு ஞாபகம் வந்துடுச்சு. அப்புறம்தான் தர்மன் சார் கிட்ட போய் உன்னை பற்றி கேட்டேன். என்ன போலவே நீயும் கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கன்னு உன் மேல ஒரு இது, அது என்னன்னு தெரியல. அதுவும் இல்லாம நீ வேற எப்போ பார்த்தாலும் என்னையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்தியா? அவ்வளவு நாள் நான் தனியா தான் இருந்தேன். இப்போ
எனக்குன்னு ஒரு ஆள் இருக்கும்போது அது தனி பலம் கொடுத்துச்சு. அப்புறம் நடந்ததுதான் உனக்கே தெரியுமே என்றவன் அவளை பார்க்க, மாமா, யாரும் இல்லைன்னு இனி நீங்க கவலைப்படவே தேவையில்லை. இனிமே நீங்க தனியா இருக்கணும்னு அவசியமும் இல்லை. எப்பொழுதும் நான் உங்க கூடவே இருப்பேன் மாமா. நம்ம பிள்ளைகளும் என்று அவனை கட்டிக்கொண்டாள். அவளை தானும் அணைத்து கொண்டவன், அப்புறம் பிரௌனி, நான் அன்னைக்கு நைட்டு டெல்லி போனேன் என்று கூறவும் அவள் அமைதியாக ம் கொட்டினாள். தன் தம்பிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு ஃபோன் வந்துச்சு. அதான் அந்த நேரத்துல கிளம்பி போனேன். ஆக்சிடென்ட்னு சொன்னதும் எனக்கு இருந்த பதட்டத்துல சொல்லாம அப்படியே கிளம்பிட்டேன் என்று கூறவும், என்னது, உங்களுக்கு தம்பி இருக்காங்களா என்று அதிர்ச்சியாக வினவினாள். அவன் ம் என்று தலையாட்ட, உங்க கூட பிறந்த தம்பியா என்று அதிர்ச்சி மாறாமல் கேட்க, ம் என்கவும், அவ்வா, இவ்வளோ நாள் என்கிட்ட சொல்லவே இல்லை என்று அவனை அடிக்க, ஏ பிரௌனி, நான் இல்லடி, அவன்தான். நான் நேரா வந்து அன்னிக்கிட்ட பேசுவேன், நீங்க எதுவும் சொல்லாதீங்க, சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு சொன்னான். அதான் சரின்னு நானும் விட்டுட்டேன். ஓ, இப்ப அவருக்கு உடம்பு எப்படி இருக்கு? இன்னும் 2 நாள்ல நம்ம வீட்டுக்கு வந்துருவான். கை எலும்பு தான் லைட்டா கிராக் விட்டுருக்குன்னு சொன்னாங்க. மத்தபடி நல்லா இருக்கான் என்று கூறியவன் அவள் முகத்தை பார்க்க, ம் வாங்க, அப்போ நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். ஏய் பிரௌனி, நான் கத்துனது வெளியே கேட்டிருக்குமே, உங்க வீட்ல ஏதாவது சொன்னாங்களா என்று கேட்க, அதெல்லாம் நீங்க கத்தினது முதல் இப்போ என்னை தூக்கிட்டு உள்ள வந்தது வரை எல்லாம் தெரியும் என்றவள், இனி நான் அதை பற்றி கேட்க மாட்டேன் மாமா. சொல்லணும்னு நினைச்சிருந்தா நீங்க சொல்லியிருப்பீங்க. கேட்டதுக்கே அவ்வளவு கோபம் என்றால் அது உங்களை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்குன்னு புரியுது. சாரி மாமா, உங்களை கஷ்டப்படுத்தினதுக்கு என்று அவன் இதழில் தன் இதழை ஒற்றி எடுத்து, என்ன மாமா, நீங்க கொடுக்கும்போது மட்டும் ஏதோ ஷாக் அடிச்ச மாதிரி இருக்கு, இப்போ நான் கொடுத்தா சப்புன்னு இருக்கு எங்கவும் சிரித்தவன் அவள் உதட்டை நெருங்க வெளியில் ராணி இருவரையும் சாப்பிட அழைத்தார். நான் வெளியே வரல, இங்க சாப்பாடு எடுத்துட்டு வா பிரௌனி என்று கூற, ம் என்றவாறு எழுந்து வெளியே சென்றாள். வெளியே இவர்களுக்காக காத்திருந்தவர்கள் இவள் மட்டும் தனியே வரவும், எங்கடி, மாப்பிள்ளைய அழைச்சிட்டு வா, சாப்பிடலாம் என்கவும், அவருக்கு நான் ஊட்டி விடணுமா, நான் ஊட்டி விட்டாதான் என் புருஷனுக்கு சோறு இறங்கும், நீங்க அவர் சாப்பிட்றத பார்த்துட்டு கண்ணு வச்சுட்டா என்ன பண்றது என்று அவன் காதில் விழுவது போலவே கூறினாள். இங்கு அவள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தவன் ஜர்க்காகி, ஐயோ, மானத்தை வாங்குறாளே என்று அலறியவன், இருடி, உன்னை அலற விடுறேன் என்று மனதிற்குள் சபதம் எடுத்தவன் போல் அறையை விட்டு வெளியில் வந்தான். அவன் வெளியில் வந்ததும், எப்படி வர வச்சேன் பாத்தீங்களா, கயலா கொக்கா என்று தலையை சிலுப்பி கொண்டவள் அவனிடம் சென்று, வாங்க மாமா, வந்து உட்காருங்க, சாப்பிடலாம் என்கவும் அங்கிருந்த நாற்காலியில் அமர்ந்தான். அப்பொழுதுதான் வெளியில் சென்றிருந்த மருதுவும் துரையும் வரவே அவர்களும் சாப்பிடாமற அவர்களை பார்த்து சிநேகமாக புன்னகைத்தவன் குனிந்து கொள்ள, கயல் அவனுக்கு பரிமாற, என்ன அத்த, மகளே புருஷன் வந்ததும் தலை வெளியே தெரியுது என்று மருது கிண்டலாக கூற, நீதான் என்னை கட்டிக்க மாட்டேன்னு சொன்னியே, இப்ப மட்டும் எதுக்கு பேசுற மாமா என்று கிண்டலாக கூறினாள். இருவரும் கிண்டலாக பேசிக்கொள்ள பிரசாத்திற்கு கடுப்பாக இருந்தது. தனக்கு பரிமாறிக்கொண்டு மருதுவிடம் வாய் சவடால் செய்து கொண்டிருந்தவளை கண்டு உள்ளுக்குள், அவன்கிட்ட பேசாத பிரௌனி, எனக்கு பிடிக்கவே இல்லை என்று பொறுமினான். பாவம், அவள் அதனை அறியவில்லை. அவனை ஏண்டி மாமான்னு கூப்பிடுற, அப்ப நான் யாரு என்று பொறாமையில் வெந்து கொண்டிருந்தவன், என் பிரௌனி எனக்குத்தான் என்று தனக்குள் மீண்டும் மீண்டும் தனக்கே கூறிக்கொண்டவன் தன் அருகில் பரிமாறிக்கொண்டிருந்தவளை அங்கிருந்த யாரையும் கண்டு கொள்ளாமல் அப்படியே இழுத்து தன் மடியில் அமர்த்தி கொண்டான். சாப்பாட்டை பிசைந்து அவள் வாயருகில் கொண்டு சென்று, சாப்பிடு பிரௌனி என்று அவளுக்கு ஊட்டிவிட்டவன் தங்களை கண்டு சிரித்து கொண்டிருந்த மருதுவை இவள் எனக்கு மட்டுமே என்பது போல் பார்த்து வைத்தான். மாமா, எல்லாரும் இருக்காங்க, ஏன் இப்படி பண்றீங்க, என்னை விடுங்க என்று அவனுக்கு மட்டும் கேட்கும் குரலில் கூற, முடியாது பிரௌனி என்றவன், சாப்பிடு என்று ஊட்டிவிட்டான். அவள் அவஸ்தையுடன் அங்கிருந்த அனைவரையும் பார்க்க
அவர்கள் தங்களுக்குள் பேசியவாறு உணவை உண்டு கொண்டிருக்க, மாமா, என்ன இது? எனக்கு கூச்சமா இருக்கு, விடுங்க என்று சினுங்க. விடமாட்டேன் பிரௌனி, நீ இங்கதான் இருக்கணும் என்று அவள் இடையில் அழுத்தம் கொடுத்து தன்னுடன் சேர்த்தனைத்தபடி அவளுக்கு ஊட்டினான். மாமா, கூச்சமா இருக்கு, விடுங்க, நான் அந்த இடத்துல உட்கார்ந்துக்கிறேன் என்று ஒரு நாற்காலியை காண்பிக்க, அவன் முடியாது என்பது போல் தலையை இடம் வலமாக ஆட்டியவன் அவள் காதோரம் தன் மீசை முடிகள் குத்த, ஆடாம அசையாம உட்கார்ந்திருந்தா உனக்கு ஊட்டி முடிச்சதும் விட்டுடுவேன். இப்படி ஏதாவது சேட்டை பண்ணினா நானும் பண்ணுவேன் என்கவும் அவள் என்ன என்பது போல் பார்க்க, அவள் இடுப்பில் இருந்த விரல்களை கொண்டு சென்று அவள் வயிற்றில் வருட சிலிர்த்தவள் உடல் நடுக்கம் கொள்ள, என்ன மாமா இப்படி பண்றீங்க என்று நடுக்கத்துடன் கேட்டாள். சொல் பேச்சு கேட்கலனா இப்படித்தான் என்றவன் அவளுக்கு ஊட்ட அதற்கு மேல் பேசாமல் அனைத்தையும் வாங்கி கொண்டாள். அன்று இரவு தன் பக்கத்தில் படுத்திருந்தவளிடம், டே, உன் கையை கொடு என்கவும், அவள் தன் கையை அவன் புறம் நீட்ட தன் நெஞ்சோடு வைத்து கொண்டு தன் கடந்த காலத்தை நினைத்து பார்த்தவாறு அவளிடம் அனைத்தையும் கூறினான். இரவு நேர சமையலுக்கு பங்கஜமும் ராணியும் சமைத்து கொண்டிருக்க, பங்கஜம் ராணியிடம், மாப்பிள்ளை நல்லவராதான் அண்ணி இருக்காரு, நம்ம கயலை எப்படி பாத்துக்கிறாரு? ஆமா அண்ணி, மாப்பிள்ளைக்கு பிள்ளை மேல பாசம் இருக்கு. நான் இப்போ அவங்க வீட்டுக்கு போன போது அப்படி பாத்துக்கிறாரு, ஏன் கண்ணே பட்டுடும் போல. நான் கூட நினைச்சேன், பட்டணத்து பையன் எப்படி இருப்பானோ என்னவோன்னு, நம்ம பிள்ளை இனிமேலும் கஷ்டப்படுமோன்னு பயந்துட்டே இருந்தேன். ஆனா பிள்ளைய நல்லா வச்சிருக்காரு. என் மனசு நிறைஞ்சு போச்சு. இதை விட வேற என்ன வேணும்? என் புருஷங்காரன் சும்மா இல்லாம அதையும் இதையும் சொல்லவும் நானும் நம்பி பிள்ளைய இங்க அழைச்சிட்டு வந்துட்டேன். அதான் மாப்பிள்ளை நைட்டு வந்து நிக்கிறாரே என்று பங்கஜம் கூறி சிரிக்க, ஆமா அண்ணி, அவர் வந்ததும் தான் எனக்கு நிம்மதியா இருந்துச்சு. எப்படியோ பிள்ளைங்க நல்லா இருந்தா சரி என்று பெருமூச்சு விட்டு தன் வேலையை பார்க்க, அப்பொழுது வள்ளி அங்கு தண்ணீர் குடிக்க வர, கயலுக்கு கல்யாணம் முடிச்சாச்சு, அப்படியே நமக்கு வள்ளிக்கும் முடிச்சுட்டா நானும் கொஞ்சம் நிம்மதியா இருப்பேன் என்று பங்கஜம் கூற, எல்லாம் நேரம் வரும்போது தன்னால் அமையும் அண்ணி என்று பேசி கொண்டிருக்க, அதை கேட்ட வள்ளி, அதுக்குள்ள உனக்கு நான் பாரம் ஆயிட்டேனா என்று கத்த, இப்ப ஏண்டி கத்துற? காலத்துக்கும் இங்கேயே இருக்க முடியுமா? எப்படியும் ஒரு நாள் கல்யாணம் பண்ணித்தானே ஆகணும். இப்போ நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்னு இந்த குதிக்கிறேன்? எனக்கு கல்யாணம் வேண்டாம், நான் பண்ண மாட்டேன் என்று கத்திவிட்டு அவள் பாட்டுக்கு தன் அறைக்கு சென்று விட்டாள். இப்போ நான் என்ன சொன்னேன் அண்ணி, இப்படி கத்திட்டு போறா? கல்யாணம் பண்ணணும்னு சொன்னது தப்பா என்று புலம்ப திரும்பி வந்த வள்ளி, அப்படி கல்யாணம் பண்ணணும் ஆசை இருந்தா நீ பண்ணிக்கோ என்று விட்டு தன் அறைக்கு வந்து விட்டாள். இவ வர வர சரியில்லை அண்ணி, சிடு சிடுன்னு இருக்கா, எதுக்கு எடுத்தாலும் கோபம் மட்டும் வந்துருது. இங்கு தன் அறையில் வள்ளி எரும மாடு மேல வந்து பன்னி மாதிரி விழ மட்டும் தெரியும். பெரிய டயலாக் எல்லாம் விட்டான். எங்க அப்பாவை கூட்டிட்டு வரேன், பொண்ணு கேக்குறேன், அது இதுன்னு பீலா விட்டான். ஒரு போன் கூட பண்ண மாட்டேங்கிறான் என்று அவன் கொடுத்த போனை பார்த்து கொண்டிருந்தாள். கயல் பிரசாத்தின் புது அவதாரத்தில் அதிர்ந்து போய் அவன் பக்கத்தில் செல்லவே பயந்து போனாள். அனைவர் முன்பும் பிடித்து இழுத்து சேட்டை செய்வான் என்று அவள் கனவா கண்டாள். அவன் யாரிடமும் ஒட்டவில்லை என்றுதான் அவனை வெளியில் அழைக்க சத்தமாக தன் தாயிடம் அவ்வாறு கூறினாள். இவன் என்னவென்றால் எல்லோரும் இருக்கும் இடம் என்று கூட பாராமல் மடியில் அமர்த்தி ஊட்டிவிட இவளுக்குத்தான் பக்கென்று இருந்தது. இதில் மருது வேறு அவர்கள் இருவரையும் சிரிப்புடன் பார்த்து தலையை மெதுவாக அசைக்க இவளுக்கு வெட்கம் பிடுங்கி தின்றது. அதன்பின் அவன் அருகில் அவள் செல்லவே இல்லை. இந்த மாமா புதுசு புதுசா பண்றாங்க என்று நினைத்தவள் தன் தாய் பின்னால் சுற்றி கொண்டிருந்தாள். ஒரு இடத்துல போய் உக்காரடி, எதுக்கு இப்படி அலைஞ்சிட்டு இருக்க? நான் சும்மா தினமே இருக்கேன், உனக்கு என்ன இப்போ? போமா, ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்க. நான் பாரு உன்னை மாமா கிட்ட சொல்றேன். சரிதான், போடி, போய் மாப்பிள்ளைய கூட இரு, ஏதாவது வேணுமான்னு கேளு, இல்லைன்னா தூங்க சொல்லு. ராத்திரி நேரத்துல வந்தவர் சரியா தூங்கி இருக்க மாட்டாரு, போய் அவர்கிட்ட இருந்து என்ன வேணுமோ பார்த்து செய் என்கவும், ஐயோ அம்மா, உன் மாப்பிள்ளைக்கு ஏதோ ஆயிடுச்சுமா, ஒருவேளை ராத்திரி வந்ததுதான் ஏதோ காத்து கருப்பு அடிச்சிருச்சோ என்னவோ,
என்று மனதிற்குள் நினைத்தவள் அங்கிருந்து கழண்டு கொண்டு வள்ளி அறைக்கு சென்று விட்டாள். இவள் வள்ளி அறைக்கு போனது தெரியாமல் இவளை தேடி கொண்டு வந்தவன் தயங்கி சமையல் அறை வாயிலில் நிற்க பங்கஜம் பார்த்து ராணியிடம் கூற, வாங்க தம்பி, எதுவும் வேணுமா என்கவும் குரலை செருமியவன் கயல் என்று தயக்கமாக கூற, அங்கதானே அனுப்பி வச்சேன், உங்க அறைக்கு வரலையா? கழுத ஒரு இடத்துல இருக்க மாட்டேங்கிறா என்று திட்டத் தொடங்கவும், ஒண்ணுமில்ல, சும்மாதான் தேடினேன், திட்டாதீங்க என்றவன் திரும்பி செல்ல, இந்தாங்க தம்பி, மோர் குடிங்க, நான் கயலை அனுப்பி வைக்கிறேன் என்று பங்கஜம் கூறினார். அவன் அறைக்கு செல்லவும் கயலு என்கவும் வள்ளி அறையிலிருந்து எட்டி பார்த்தவள் என்னம்மா என்கவும், மாப்பிள்ளை தம்பிக்கு ஏதோ வேணுமா, என்ன வேணும்னு கேளு போ என்கவும், போமா, நான் வள்ளி கூட இருக்கிறேன் என்கவும், ஏய் போடி, இன்னும் நீ என்ன சின்ன பிள்ளையா, உன்கிட்ட ஏதாவது வேணும்னு சொல்லுவாரு, போ கூட இரு என்கவும் சினுங்கிக் கொண்டே செல்ல அவள் அறை உள்ளே செல்லும் வரை பார்த்தவர் தன் வேலையை பார்க்க சென்றார். அறையின் உள்ளே சென்றவள் கண்டதும் வெறும் அறையே வரவேற்றது. எங்க இந்த மாமாவை காணோம், எங்க போனாங்க என்று யோசித்தவள், நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன் மாமா, யாராவது இப்படி பண்ணுவாங்களா, அதுவும் எல்லாரும் இருக்கும்போது, வரட்டும் இருக்கு என்று தனக்கு தானே பேசிக்கொள்ள, அப்போ இங்க அப்படி செய்தால் உனக்கு ஓகேவா பிரௌனி என்று அவளை பின்னாலிருந்து தன்னுடன் அணைத்து கொண்டு அவள் பின்கழுத்தில் மீசை வைத்து உரச பெண்ணுக்குள் ஆயிரம் ஆயிரம் மத்தாப்புகள் ஒரே நேரத்தில் வெடித்து சிதறியது. அவளுக்காக அவன் வளர்க்கும் மீசை அவளை ரொம்பவே தொந்தரவு செய்தது. அவன் செயலில் நெளிந்தவள் மாமா என்கவும் வெறும் காற்று தான் வந்தது. அவன் தன்னுடன் இன்னும் நெருக்கி இருக்கவும், மாமா எனக்கு விடுங்க, கூசுது என்கவும் அவளை விட்டவன் தன்னை நோக்கி திருப்பினான். அவன் முகத்தை பார்த்தவள் சட்டென குனிந்து கொள்ள, ஓய் பிரௌனி, என்ன பாரு என்கவும் குனிந்து கொண்டு தலையை மட்டும் மாட்டேன் என்று ஆட்டியவள் குனிந்த நிலையிலேயே இருக்க அப்படியே தூக்கி கொண்டு மெத்தையில் அமர்ந்து தன் மடி மீது அமர்த்தி கொண்டான். அவள் அப்பொழுதும் அவன் முகம் பார்க்காமல் வேறு பக்கம் பார்க்கவும், கவி, இப்போ நீ என்ன திரும்பி பார்க்கலன்னா காலையில அத்தனை பேர் முன்பு செய்தத இப்போ செய்வேன் என்று அவள் இடையில் கை வைக்க அவன் கைகள் மீது தன் கைகளை வைத்தவள் கலவரமாக அவனை நிமிர்ந்து பார்த்தாள். குட் என்றவன் அவளிடம், முன்னாடியே நீ என்ன பார்த்திருந்தா ஏதோ செஞ்சிருக்க மாட்டேன், ஆனா இப்போ எனக்கு அது போல செய்யணும்னு தோணுது பிரௌனி, நல்லா இருந்துச்சு தானே என்று கூச்சமில்லாமல் கேட்கவும் அதிர்ந்து பார்த்தாள். மாமா எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, விடுங்க, உங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சு, நீங்க ஏன் ராத்திரி வந்தீங்க, ஏதோ பேய் அடிச்சிடுச்சோ, அதான் இப்படி எல்லாம் பண்றீங்களா என்று அப்பாவியாக கேட்க அவளை அணைத்து கொண்டு அடக்க மாட்டாமல் சிரித்தான். என் பட்டுக்குட்டி பிரௌனி, செல்லக்குட்டி என்று ஒவ்வொரு குட்டிக்கும் அவள் கன்னத்தில் முத்தம் கொடுக்க அவனை தடுத்து நிறுத்தியவள் தீவிரமான முகத்துடன், மாமா நீங்க இப்போ நான் சொல்றது செய்றீங்களா, எனக்காக ப்ளீஸ் என்று கெஞ்சி கேட்கவும், அவனோ எது காலையில பண்ணினதா என்றவன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரௌனி, வா வென்று அவளை தன்னுடன் சேர்த்து அணைத்தான். ஐயோ மாமா, அது இல்ல, இது வேற என்கவும், என்ன செய்யணும் சொல்லு என்கவும், அது இங்கிருந்து வலது பக்கம் திரும்பினா சாமி அறை இருக்கும், நீங்க போய் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு நெற்றியில விபூதி பூசிட்டு வாங்க என்கவும், அவள் எதற்கு சொல்கிறாள் என்று புரிந்தவன், எனக்கு சாமி கும்பிடும் பழக்கம் இல்லை பிரௌனி என்கவும் அவனை கெஞ்சுதலாக பார்த்தாள். மாமா ப்ளீஸ் எனக்காக, சரிடா அப்ப நான் இதை செய்யணும் என்றால் எனக்கு ஒரு லஞ்சம் தரணும், பரவாயில்லையா? என்னது மாமா, சொல்லுங்க, செஞ்சிடலாம். அப்போ காலையில நான் உன்கிட்ட பண்ணினேன் இல்லையா, அதை இன்னொரு முறை பண்ணணும் என்கவும் அதிர்ந்தாள். என்னது என்று. வாத்தி பலே கில்லாடிதான். அவள் அதிர்ந்து நிற்கும் நேரத்தில் வெளியே சென்றவன் சாமி அறைக்கு சென்று அங்கிருந்த விபூதியை எடுத்து நெற்றியில் பூசிக்கொண்டு அறைக்குள் வந்து, இங்க பாரு பிரௌனி, நீ சொன்னதை நான் செஞ்சுட்டேன், நீ எனக்கு வாக்கு கொடுத்துருக்க, வா என்று அவள் அருகே வர, மாமா இதெல்லாம் போங்கு, போங்க, நீங்க என்னை ஏமாத்துறீங்க என்றவள் பின்னால் நகர, பிரௌனி நீ சொன்ன சொல் மாறக்கூடாது,
என்று அவளை நெருங்கினான். காந்தமென ஈர்க்கும். நன்றி. ஹாய் காய்ஸ், நான் உங்கள் சஹானா லக்ஷ்மன். கதையை பிடிச்சவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸ் மூலயமா எனக்கு தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.